இன்றைக்கு வந்துட்டு வீட்டு தோட்டத்தில் நான் கேட்குறேன். வீட்டு தோட்டத்தில் என்ன இன்றைக்கு என்னன்னா கீரை. இது வந்து நம்மளோட நாட்டு கீரை. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். கீரை லீவை பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படி இருக்கு இது கீரை, செமையாக இருக்கா. இது வந்து நாட்டில் வந்துட்டு இந்த மாமங்கத்துக்கு ஒரு கீரை ஒன்று வரும், மண்டூர் கீரைன்னு சொல்லுவாங்க, இப்படி ஆலங்கீரை. அதே மாதிரி தான் இது ஆலங்கீரை இல்லை, இது நல்ல கீரை வந்துட்டு. எல்லாம் வீட்டு தோட்டத்தில் வந்துட்டு இங்கே வைக்கலாம், வீட்டு தேவையெல்லாம் பூர்த்தி செய்யலாம். இதில் வச்ச இல்லைன்னா இதில் என்ன வண்டியெல்லாம் காய்ச்சிருக்கி, இது நெத்துக்கு தான் ஒட்டிருக்கு இந்த முறை. இதெல்லாம் க்ரோ பண்ணி வருது. இது வந்துட்டு இதுதான் பூடு, வெள்ளைப்பூடு. இது வெள்ளைப்பூடு வச்சிருந்த அடுத்த இடம் விளைஞ்சி வந்துடுது. வெள்ளைப்பூடு இதுதான் மெயினா. அடுத்து நாம் வந்துட்டு இதுக்குள்ளே அப்படியே கங்குல் அப்படியே வளர்ந்துட்டு, கங்குல் நிறைய கங்குலை பாருங்க, நிறைய அப்படி வளர்ந்து வருதான் இதுக்குள்ள கங்குல். சிங்கள ஏரியாவுக்கு போனேன் இல்லைன்னா அந்த கடைகளுக்கு புல்நறுவை மண்ணப்படி கடைகளுக்கு போனேன் இல்லைன்னா இந்த கங்குலை புரட்டி வச்சுப்பானு ஒரு சொற்களோ தான். அது அதுவும் அந்த ஷோப்பு ஷோரூம் அந்த மாதிரி இருக்கும் வந்துட்டு. வேறு இதில் வந்துட்டு உங்களுக்கு இன்றைக்கு வந்து உழவு தான் சொல்ல வேண்டிய கருத்து. இந்த கீரையை தான் படியாக பார்த்துக்கொள்ளுங்க. இது வீட்டு தோட்டத்தில் 2-3 கீரை வச்சு சொன்னால் வந்துட்டு வீட்டு தேவையை வந்துட்டு என்னென்னா வெள்ளி அடுத்த வந்து செவ்வாய்க்கிழமை நார்மலாக யூஸ்வலாக வந்துட்டு நம்மடாக்கள் வந்துட்டு மரக்கறி தானே சாப்பிட்றது வந்துட்டு. அப்போ இயற்கையாக விளைஞ்ச இதை சாப்பிட்ட முடியும்னா நல்ல வந்துட்டு. பாருங்க எப்படி இருக்கேன், இந்த முகத்தை பாருங்க எப்படி இருக்கு. இப்படி தான் எங்களோட ஊரில் வந்து வெத்திலே இப்படி தான் இருக்கு. எங்களோட ஊரில் வெத்திலை ஃபேமஸ் வந்து கூட்டமுடத்தில் வெத்திலை மாதிரி தான் இருக்கும். நன்றி, வணக்கம். இன்னொரு பதிவில் சந்திப்போம்.